ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இப்போ இங்கே நம்ம பார்க்கக்கூடிய இந்த கொஷின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2023 யூஜி டிஆர்பியில் கேட்ட ஒரு முக்கியமான கொஷின். நம்ம யூனிட் வைஸாக எல்லாமே பார்த்துட்டு வரோம். இந்த யூஜி டிஆர்பியில் நமக்கு 2023ல் 2023 கேட்ட யூனிட் 8ல் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். ஆல்ரெடி 1 or 2 கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் கொஷின் நம்பர் 120 நமக்கு இந்த யூஜி டிஆர்பியில் கேட்ட கொஷின்ஸை பாருங்கள். The orbital interaction between the sigma bonds, the orbital interaction between the sigma bonds of a substituent group and a neighboring pi orbital is known as. அதாவது ஆர்பிட்டால் இன்டராக்ஷன் பிட்வீன் த சிக்மா பாண்ட்ஸ் ஆஃப் ஏ சப்ஸ்டிடியூவன்ட் குரூப் அண்ட் ஏ நெய்பரிங் பை ஆர்பிட்டால் இஸ் நோன் அஸ். நெய்பரிங் பை ஆர்பிட்டால் இஸ் நோன் அஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஹைப்பர் கான்ஜுகேஷனா, இல்லை இண்டக்டிவ் எஃபெக்டா, இல்லை ஸ்டெரிக் எஃபெக்டா, ஆர் டைபோல் இன்டராக்ஷனா அப்படிங்கிறத இதில் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய கொஷின். ஸோ இதில் ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் ஹைப்பர் கான்ஜுகேஷன். ஹைப்பர் கான்ஜுகேஷனில் நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஒரு sp2 கார்பன், அதுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய கார்பன் sp3. திஸ் கார்பன் இஸ் கால்ட் த ஆல்ஃபா கார்பன். அந்த ஆல்ஃபா கார்பனில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் இட் இஸ் கால்ட் த ஆல்ஃபா ஹைட்ரஜன். அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் should be present. அட்லீஸ்ட் ஒன் ஆல்ஃபா ஹைட்ரஜன் must be present. ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வில் பி ஸோ. சரிங்களா? ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்கணும் அப்படின்னா ஒரு sp2 கார்பனுக்கு பக்கத்தில் ஒரு sp3 கார்பன் இருந்தால், அந்த sp3 கார்பன் இருந்தால் மட்டும் போதாது, அது அட்லீஸ்ட் ஒரு ஆல்ஃபா ஹைட்ரஜனாவது இருக்கும். அதான் பார்த்தோம். ஸோ இதில் நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார்போகேட்டையான் அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். இட் இஸ் கால்ட் த வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் ஆர் எம்டி பி ஆர்பிட்டால். கம்ப்ளீட்லி எம்டி கிடையாது, வேக்கண்ட் பி ஆர்பிட்டால் ஜென்ரலாக. இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்பன் இட் இஸ் கால்ட் த sp3 கார்பன். கார்போகேட்டையான் இஸ் த sp2 கார்பன். ஸோ இந்த கார்பனில் இருக்கக்கூடிய கார்பன் ஹைட்ரஜன் சிக்மா பாண்ட், திஸ் சிக்மா பாண்ட் உடஞ்சி என்ன பண்ணுன்னா இந்த கார்போகேட்டையானுக்கு டொனேட் பண்ணும். இட் இஸ் கால்ட் த நோ பாண்ட் ரெசனன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த டைப்பான ஓவர்லேப் அண்ட் இந்த டைப்பான கான்ஜுகேஷன் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் த சிக்மா டு பி கான்ஜுகேஷன் அல்லது சிக்மா டு பி ஓவர்லேப் அப்படின்னு பார்த்தோம். சிக்மா டு பி கான்ஜுகேஷன் ஆர் சிக்மா டு பி ஓவர்லேப் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதுதான் அவங்க சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இட் இஸ் ஏ சிக்மா பாண்ட் ஆஃப் ஏ சப்ஸ்டிடியூவன்ட். இந்த சிக்மா பாண்ட் தான் இந்த ஓவர்லேப்பில் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறது. சப்போஸ் நம்ம எடுத்துக்கூடிய இந்த கார்போகேட்டையான் அதே sp3 கார்பன், இதில் இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன், இங்கே இருக்கக்கூடிய அல்கீன் ஒரு மல்டிபிள் பாண்ட் C+C, இந்த மாதிரியான கேட்டகரியில் C+C. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இங்கே ஒரு ஹைட்ரஜன். ஸோ இதுவும் என்ன கார்பன் அப்படின்னா sp2 கார்பன், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது sp3, இங்கே இருக்கக்கூடிய பாண்டு உடஞ்சி இங்கே இருக்கக்கூடிய பை பாண்டுன்னா பை ஸ்டார் இருக்கும். ஸோ பை ஸ்டார் ஓவர்லாப் இருக்கும். கான்ஜுகேஷன் என்ன கான்ஜுகேஷன்னா சிக்மா டு பை கான்ஜுகேஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். சிக்மா டு பை கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இது கிளாஸில் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்தது. ஸோ சிக்மா டு பி அண்ட் சிக்மா டு பை. ஸோ இட் இஸ் கால்டு த ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ நோ பாண்ட் ரெசனன்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? நோ பாண்ட் ரெசனன்ஸ் ஆர் it is also called as a Baker-Northern effect. இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி கிளாஸ் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். அதே மாதிரி இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன, ஸ்டெரிக் எஃபெக்ட்னா என்ன, ஃபீல்டு எஃபெக்ட்னா என்ன, இந்த டைபோல் இன்ட்ராக்ஷன்லாம் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட்டாக இதெல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது யூஜிடிஆர்வியில் நமக்கு 2023 கேட்ட ஒரு முக்கியமான கொஷின்ஸ் பேஸ்ட் ஆன் த யூனிட் நம்பர் 8. அடுத்து ஒரு முக்கியமான கொஷின்ஸை பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இந்த 146 கொஷின் நம்பர் 146 இதுவும் நமக்கு யூஜிடிஆர்பியில் நமக்கு கேட்ட ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த கொஷின்ஸை பாருங்கள். இது நமக்கு யூனிட் நம்பர் 8ல் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். எல்லாமே நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக கிளாஸில் பார்த்தாச்சு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அதனால் கொஷின்ஸில் டிஃபிகல்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. அவங்க எந்த அளவுக்கு கொஷின்ஸை டிஃபிகல்ட்டாக கேட்டால் கூட நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 146க்கு நம்ம பார்க்கலாம். 146 பாருங்கள். இந்த 146ல் ஐயூபிசி நேம் ஆஃப் த ஃபாலோயிங் மாலிகுல் கொடுத்துருக்கூடிய மாலிகுல்
இந்த மாலிகுல்ஸை பாருங்கள், CH3 CH2, இந்த கார்பனில் 2 புரோமின், கார்பனில் 2 புரோமின், இந்த கார்பனில் 2 புரோமின் வித் H. ஸோ நமக்கு அக்கார்டிங் டு த IUPAC நாமன்கிளேச்சர் நம்பரிங் கொடுக்கும்போது முதல்ல பேரண்ட் கார்பன் செயினை செலக்ட் பண்ணோம். ஸோ இதுதான் பேரண்ட் கார்பன் செயின். இதுக்கு நம்பரிங் கொடுக்கும்போது சப்ஸ்டிடியூண்ட்டுக்கு மினிமம் நம்பர் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஸோ இந்த சைட்லேருந்து கொடுத்தோம்னா 1 2 3 4, ஸோ 3 and 4ன்னு வரும். ஆப்போசிட் சைடில் கொடுக்கும்போது 1 2 3 and 4. ஸோ டோட்டலாக எத்தனை கார்பன் இருக்குன்னா 4 கார்பன் இருக்குது. ஆல் த கார்பன்ஸ் ஆர் சிக்மா பாண்டட். ஸோ ஏன் அப்படிங்கிறதுல முடிக்கணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கார்பனில் 2 புரோமின், ஸோ 1,1. அதே மாதிரி செகண்ட் கார்பனில் 2 புரோமின் 2,2. ஸோ 1,1 2,2. சரிங்களா? எத்தனை புரோமின் இருக்குது? 4 புரோமின் இருக்குது. இட் இஸ் கால்ட் த டெட்ரா புரோமோ. 4 கார்பன் இருந்தால் இட் இஸ் கால்டு த பியூட்டேன். 4 கார்பன் இருந்தால் அதுக்கு பேர் என்னது? பியூட்டேன். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கான IUPAC நேம் 1,1 2,2 டெட்ரா புரோமோ பியூட்டேன். அப்படி ஒரு ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 1,2 டெட்ரா புரோமோ பியூட்டேன் இது இல்லை. ஸோ 1,1 2,2 டெட்ரா புரோமோ பென்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறது 4 கார்பன் தான். 1 2 3 4. ஸோ ஆப்ஷன் ஏவும் கிடையாது, ஆப்ஷன் பியும் இல்லை. 1122 1,1 2,2 டெட்ரா புரோமோ பியூட்டேன். ஸோ இட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 1,2 டைப்ரோமோ பியூட்டேன் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு டோட்டல் 4 புரோமின் இருக்குது. ஸோ டை அப்படிங்கிறது ராங். ஸோ கொடுத்துருக்கக்கூடிய இந்த கொஷனுக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி நமக்கு இன்னொன்று ஒரு சில கொஷின்ஸில் இருக்குது, அதையும் நம்ம அப்படியே பார்க்கலாம். ஓகே, இந்த கொஷின் நம்பர் 151 பாருங்கள். கொஷின் நம்பர் 151. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கார்போகேட்டையான் இஸ் மோர் ஸ்டேபிள்? கரெக்டாக ஆல்ரெடி தெரியும். கார்போகேட்டையான் ஆர் கார்போனியம் அயான். கொஷினில் எப்படிலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பாருங்கள். கார்போகேட்டையான் ஆர் கார்போனியம் அயான் ஆர் கார்பீனியம் அயான். எப்படி கேட்டாலும் ஆன்சர் ஒன்று தான். இங்கே கார்போகேட்டையான் கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏவில் the carbocation further connected to the one carbon atom, so it is a primary carbocation. இதனுடைய ஸ்டெபிலிட்டி இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. பிகாஸ் த sp2 அண்ட் sp3 sp2 வரும். அதே மாதிரி sp2 கார்பனுக்கு நியரஸ்டாக இருக்கக்கூடிய கார்பன் sp3 எத்தனை ஆல்ஃபா ஹைட்ரஜன் அப்படின்னா 2 ஆல்ஃபா ஹைட்ரஜன். இது ப்ளஸ் H ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட். ஆப்ஷன் பியில் இட் இஸ் எ பிரைமரி கார்போகேட்டையான். ஸோ இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. ப்ளஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷனில் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இருக்குது. சரிங்களா? இதுவும் பிரைமரி கார்போகேட்டையான், பட்டு ப்ளஸ் ஐ எஃபெக்ட் இருக்குது. பட் 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் இருக்குது. ஆப்ஷன் சியில் இட் இஸ் எ செகண்டரி கார்போகேட்டையான். ஏன்னா ஃபர்தராக 2 கார்பன் கூட கனெக்டாக இருக்குது. இந்த கார்பனில் 2 மெத்தில். ஸோ இந்த கார்பனில் எப்படி இருக்கும்? இந்த கார்பனில் பார்த்தீங்கன்னா 2 மெத்தில் குரூப் இருக்கும். அதில் ஃபர்தராக ஒரு ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். இந்த கார்பனில் பாசிட்டிவ் சார்ஜ், இங்கே CH3. ஸோ இதுலேயும் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. செகண்டரி கார்போகேட்டையான். இங்கே ஒரு 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன், இங்கே ஒரு 1 ஆல்ஃபா ஹைட்ரஜன். ஸோ 4 ஆல்ஃபா ஹைட்ரஜன்ஸ் இருக்குது. ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது 4th ஆப்ஷனில் திஸ் இஸ் எ டெர்ஷரி கார்போகேட்டையான். இப்போ இதனுடைய 3 ஆல்ஃபா ஹைட்ரஜன் இதில் இண்டக்டிவ் எஃபெக்ட் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும். 3 + 3 இங்கே ஒரு 1 7 ஆல்ஃபா ஹைட்ரஜன் வந்து இதை ஸ்டெபிலைஸ் பண்ணுது கார்போகேட்டையான். ஸோ ஓவராலாக ஸ்டெபிலிட்டின்னு பார்க்கும்போது DCA அண்டு பின்னு வரும். ஸோ இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த கேட்டகரியில் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மோஸ்ட் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி. சப்போஸ் இதே கொஷனில் ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டையான் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா, ஸ்டெபிலிட்டி ஆர்டர் ஆஃப் கார்போகேட்டையான் கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ஷன் சி, ஆப்ஷன் ஏ அண்டு ஆப்ஷன் பி இந்த மாதிரியும் கேட்பாங்க. ஸோ எப்படி கேட்டாலையும் அதுக்கான கொஷின்ஸை நீங்கள் ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே இந்த நமக்கு யூனிட் நம்பர் 8ல் கேட்ட ரொம்ப முக்கியமான கொஷின்ஸில் இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இருந்தால் இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த யூனிட் 8ல் இன்னும் ஒரு 1 or 2 கொஷின்ஸ் இருக்குது. அது அந்த சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த UGTRB வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஷூரிட்டியாக கண்டிப்பாக சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.